ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்கலாம். நான் வந்து ரீசெண்டாக மீஷோவில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொன்றும் என்ன ப்ரைஸ், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இந்த டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 241 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகாக இருந்துச்சு. பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி கைக்கு வந்து பஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை பாப்பாவுக்கு போட்டே நான் காட்டுறேன். ரொம்ப அந்த கிளாத்தெல்லாம் வந்து குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ பாப்பாவுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராடக்ட் பார்க்கலாம். ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4 பண்டல் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் 181 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு பண்டல்லையும் வந்து 100 பீசஸ் இருக்கும் டிஷ்யூ பேப்பர். ஸோ தேர்ட் ஒன் வந்து பைப்பில் மாட்டக்கூடிய ஒரு ஓஸ் மாதிரி இருக்கும். நல்லா வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும், அதே மாதிரி நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்க்கலான்னா, தம்பிக்கு வந்து ஒரு டிஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 213 இதோட ப்ரைஸ். ஸோ இது வந்து எல்லோ அண்ட் பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கணுன்னா வாங்கலாம். அடுத்து பாப்பாவுக்கு இன்னொரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 339 ருபீஸ். ஒயிட் அண்டு பர்பிள் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளாத்தும் சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, ஆயில் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 253 ருபீஸ் இதோட ப்ரைஸு. இது வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. கிளாஸ் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதோட மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் இதை வாங்கின உடனே வந்து தண்ணி ஊற்றி அதை செக் பண்ணி பார்த்தேன், ஸ்ப்ரே வந்து நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு. குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்ப்ரேயும் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆணுச்சு. நான் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ண வீடியோவை வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், நல்லா தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிருக்கும். அடுத்து நான் ஆயில் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிடலான்னு ஆயில் ஊற்றி அதையும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தெரியுதில்ல, நல்லா ஆயிலும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா. நம்ம சாதாரணமாக பயிர் வகைகளை சாப்பிட்றத விட அதை முளை கட்டி நம்ம அந்த பயிர்களை சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஹெல்தியானது. ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக இந்த பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 161 ருபீஸ். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஸ்ப்ரவுட் மேக்கர். இதில் வந்து 3 டைப் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜுன்னு இருக்குது. நான் வந்து லார்ஜ் சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கின உடனே ப்ராடக்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நீங்களுமே எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத நான் இன்னொரு வீடியோ இதுக்குன்னு மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா, ஏர்டைட் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இதில் மொத்தம் 6 பீஸ் வந்துருந்தது. இதோட அமௌண்ட் வந்து 279க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ராடக்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு டாப் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டாப் வந்து மல்டி கலரில் இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வேர் பண்ணி காட்டுறேன். கையில் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி 2 சைடு கையிலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, பட் உள்ளே வந்து லைனிங் வந்து கொடுக்கல. மற்றபடி வந்து ப்ராடக்ட் வந்து ஓகே தான். ஸோ அடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வேஸ்ட்டு. 125 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். 4 மேட் கொடுத்துருந்தாங்க. பட் இது ப்ராடக்ட் வந்து நான் எடுக்கும் போதே வந்து நிறைய கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டு, வாங்காதீங்க. அடுத்து இன்னொரு டாப் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 247 ருபீஸ். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பிக்கில் இருந்த மாதிரியே வந்து கலர் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நான் டபுள் எக்ஸல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது என் சைஸ் கிடையாது. இருந்தாலும் எலாஸ்டிக் டைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும்ன்ட்டு டபுள் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்துமே வந்து அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்பவே வந்து டைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நான் திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்டை நான் வாங்கலை.
அடுத்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாகவே வந்து வீட்டுக்கு வந்து மணி பிளான்ட் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 150 ருபீஸ். 150 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபுளாக இருந்தது. ஒரு ரெட் கலர் பாட்டில் அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு செடி கொடுத்துருந்தாங்க. இது வாடாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா ஒரு வீட்டுக்கான வால் டெக்கரேஷன் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 160 ருபீஸ். 160 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தபுளாக தான் இருந்தது. ஆனால் இந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நடுவில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட பிக் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 160 ருபீஸ். இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து செவுத்தில் ஒட்டுறதுக்கு வந்து டபுள் சைட் செல்லோ டேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக லைனாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒட்டணும். நீங்கள் தப்பாக ஒரு வேலை ஒட்டிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த ப்ராடக்ட் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒட்டும் போது பார்த்து ஒட்டுங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து கார்பேஜ் பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் 3 ரோல் இருந்தது. ஒரு ரோலில் வந்து 90 பீஸ் பேக் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 124 ருபீஸ். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோஃபா கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 425 ருபீஸ். எப்படி இருக்குது குவாலிட்டி, இது பார்க்க எப்படி நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். அவ்வளோ அழகாக பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அந்த எலிஃபெண்டோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் எங்கள் வீட்டு சோஃபா. சைஸு பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அந்த சோஃபா சைஸுக்கும் அந்த கவருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக செட் ஆகிருந்துச்சு எங்கள் சோஃபாவுக்கு. பார்க்கவே வந்து ரொம்பவே நீட்டாக ரொம்ப ரிச் லுக்கில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்ல, அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த சோஃபா கவரை போட்டதுக்கப்புறம். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால நிறையா வந்து டஸ்ட்டு, அப்புறம் நிறைய சோஃபா வந்து அழுக்காயிட்டு இருந்தது. ஸோ இது போட்டதுக்கப்புறம் சோஃபாவும் ரொம்பவே அழகாக இருந்தது, வீடும் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ப்ராடக்டோட டிசைனே வந்து ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருந்தது. ஸோ அடுத்து சிங்குக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு வாட்டர் ட்ரைனர் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 228 ருபீஸ். ஸோ 228 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபுளாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக்கெல்லாம் குவாலிட்டியாக தான் இருந்தது. கீழே வந்து ட்ரைனர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்து முக்கியமானது, இதுவும் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 329 ருபீஸ். இது என்னென்னா துளசி மாடம்னு சொல்லுவாங்கல்ல, செராமிக்கில் வந்து துளசி மாடம் மாதிரி ஒன்று ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து யூனிக்காக அழகாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அந்த துளசி மாடத்துக்கு ஏற்றுறதுக்காக ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோவில் வாங்கலை. இதோட அதே மாதிரி தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு மண்பானையிலே வந்து ஒரு சின்ன பானை மாதிரி வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அதுக்கு மூடியும் கொடுத்தாங்க. அந்த விளக்கு அந்த பானை இது ரெண்டோட ப்ரைஸும் வந்து 70 ருபீஸ். விளக்கு தனியாக 70 ருபீஸ், அந்த பானை தனியாக 70 ருபீஸ். அடுத்து மீன் சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். இது வந்து நான் மீஷோவில் வாங்கலை. இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து நான் தனியாக தான் வாங்கியிருந்தேன். இதையும் இதோட லிங்க் பண்ணியிருக்கேன்னா, அந்த துளசி மாடத்துக்கு இந்த ஒரு விளக்கு வாங்கினதா சொன்னேன்ல, ஸோ அந்த விளக்கோட சேர்த்து தான் இந்த மீதி ப்ராடக்ட்ஸையும் வாங்கியிருந்தேன். இது சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. நம்ம இதே வந்து ஆன்லைனில் வாங்கினா இதோட ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாகவே வாங்குறதுனால ரேட் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் இப்போ வாங்கின ப்ராடக்ட்லேயே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட குவாலிட்டியும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய்.